காலை வேளையை காணும்படி செய்த நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு மனதார நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 78:41 வசனம். சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இன்றைக்கு நாம் தேவனை மட்டுப்படுத்துகிறோமா? மட்டுப்படுத்துவது என்றால் என்ன? தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் பலவிதமான குணாதிசயங்களை உடையவர், மகத்துவமானவர், குறைவே இல்லாதவர், பழுதில்லாதவர், மாசில்லாதவர், குற்றமற்றவர், அன்பு நிறைந்தவர். அவரை போல அன்பு இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நாம் பல நேரங்களில் அவருடைய தன்மைகளை மட்டுப்படுத்துகிறோம். அதாவது அவிசுவாச குறைவு பல நேரங்களில் ஆண்டவருடைய தன்மைகள், இவர் எங்கே செய்ய போகிறார், இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவரை நம்ம மட்டுப்படுத்துவதற்கு சமமாக இருக்கிறது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்த ஜனங்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பதற்காக விரும்பினார். அந்த சூழலிலே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இவர்களுக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று சீஷர்களிடத்தில் கேட்ட பொழுது, அங்கே ஒரு பையனிடத்தில் 2 அப்பமும் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்று சொல்லுகிறார். சீஷர்களில் பேதுரு இயேசுவோடு கூட இருந்தவர் தான், இயேசுவோடு பழகியவர் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை அவரால் முடியுங்கிறத என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. இது எங்கே போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு அது சங்கடமாக இருந்திருக்கும். நான் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை என்னை பின்பற்றுகிற சீஷனுக்கு கூட இல்லையே அப்படின்னு உண்மையில் அந்த இடத்துல அதுதான் ஆண்டவரை மட்டுப்படுத்துறதான ஒரு காரியம். நீங்கள் மோசே கூட இப்படி ஒரு காரியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திடீரென்று மன்னாவை சாப்பிட்டு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. எனவே அவர்களுக்கு இறைச்சியும் கீரையும், அவர்களுக்கு எகிப்திலே சாப்பிட்ட ஆகாரங்கள் தேவைப்பட்டது. அப்பொழுது அவர்கள் முறையிட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது இவர்களுக்கு நான் இறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இவர்களுக்கு நான் இறைச்சி கொடுப்பேன், 1 மாதம் வரைக்கும் அவங்க புசிப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்லும்போது மோசே கேட்குறாரு, 1 மாதம் வரைக்கும் இறைச்சி கொடுப்பீங்கன்னா எங்கேயா போவீங்க? என்கிட்ட இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 6 லட்சம் காலாட்களே இருக்கிறாங்க. இவங்களுக்காக ஆடு மாடுகளை அடித்தாலும் போதுமா, அல்லது சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம், அதாவது கடலில் உள்ள அவ்வளவு மீன்களையும் கொண்டு கொடுத்தாலும் போதுமா? அது எப்படி? இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றார், சாத்தியம் இல்லாதது. மோசே இவ்வளோ தூரம் ஜனங்களை அற்புதமாக நடத்தி வந்ததை கண்ணால் பார்த்த ஒரு மோசே, அனுபவித்த ஒரு மோசேக்கே சந்தேகம் வந்துட்டு இது எப்படி ஆகும் என்று தேவன் இந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுறார். மோசே கானானுக்கு போகாதது கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். அந்த இடத்துல தேவனுடைய தன்மையை மட்டுப்படுத்தினார். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர் மோசேனுக்கு, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்காற்று அனுப்புகிறாரு. காடைகள் வந்து இறங்கினது என்று வாசிக்கிறோம். போதும் 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 சொல்கிற அளவுக்கு திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல மோசே ஆண்டவரை மட்டுப்படுத்தி விட்டார். கண்பானவர்களே, தேவனுடைய செயல்களை ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுடைய அவிசுவாசம் தேவனை மட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய அவநம்பிக்கை தேவனை மட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய வாயிலிருந்து வருகிறதான எதிர்மறையான வார்த்தைகள் தேவனுடைய தன்மையை மட்டுப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல நாமும் செய்யாதபடி அவர் மேலே நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையுடையவர்களாக இருப்போம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அவரால் செய்ய முடியும். அவரால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அடிக்கடி இதை நினச்சி தான் நான் ஆறுதல் அடைவேன். என் தேவனால் எல்லாம் முடியும், நான் ஏன் கவலைப்படணும்? எவ்ரிதிங் அவர் செய்து முடிப்பார். அவரால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அந்த எண்ணத்தை உங்கள் வாழ்க்கையில் உடையவர்களாக இருங்கள். தேவனுடைய தன்மைகளை ஒருபோதும் மட்டுப்படுத்தாதீர்கள்.
உங்களுடைய பேச்சினாலே, உங்களுடைய அவிசுவாசத்தினாலே, தவறான அறிக்கையினாலே தேவனுடைய பெயரையோ அவருடைய தன்மைகளையோ அவருடைய குணாதிசயங்களையோ அவருடைய வல்லமைகளை மட்டுப்படுத்தாமல் அவரை கனப்படுத்துங்கள், அவரை உயர்த்துங்கள். இன்னும் நிறைய நன்மை அற்புதங்கள் ஆண்டவர்கிட்ட பெறுவீங்க. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தன்மைகளை ஒருபோது நாங்கள் மட்டுப்படுத்தி விடாதபடி, அவ்வளோ பெரிய மோசேக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது, விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தர் எப்படி செய்வார் என்று உம்மை பின்பற்றின சீஷர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. நாங்களும் அப்படி இராதபடி உடைய தன்மையை விவரிக்கிறவர்களாக, உடைய அதிசயங்களை இன்னும் ருசிக்கிறவர்களாக, அதை அனுபவித்து ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.